ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் நம்ம காவேரி கன்சீவாக இருக்கிறத உறுதிப்படுத்திக்கிறா. அதை முதல்ல தான் புருஷங்கிட்ட தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றா. ஆனால் நம்ம டைரக்டர் சார் எந்த இடத்துலலாம் வில்லங்கத்தை கூட்டியாந்து நுழைக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக கூட்டியாந்து நுழைச்சிடுறாரு. ஏற்கனவே கல்யாண நாள் அன்றைக்கி வெண்ணிலாவை கூட்டியாந்துட்டாரு, பிறந்த நாள் அன்றைக்கி வெண்ணிலாவை கூட்டியாந்து விட்டுட்டாரு. அவங்களுக்குள்ளே சண்டை வரும்போது கான்ட்ராக்ட் விஷயம் தெரிஞ்சு அப்போவும் அந்த இடத்துல வெண்ணிலாவை கூட்டியாந்துட்டாரு. இப்போ காவேரி கன்சீவாக இருக்கிறத தான் புருஷங்கிட்ட சொல்லணும்னு ஃபோன் பண்ணுறா. அவர் தாத்தா பாட்டியை விஜய் பார்க்கறதுக்காக அங்கே போயிருக்கிறாரு. அந்த இடத்துல வெண்ணிலா பேசுகிறா. விஜய், எனக்கு எல்லா ஞாபகம் வந்துடுச்சு. நான் இங்கே தான் இருந்தாமே, என்னை இவ்வளோ நாளாக நீ கை விடாது இருந்ததுக்கு நன்றி. எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் உங்கள் சித்தப்பா தான் சாவடிச்சாரு, நடந்த எல்லாத்தையும் சொல்கிறா. ஐ லவ் யூ சொல்கிறா. இவ்வளவும் காவேரி ஃபோனில் கேட்டுக்கின்னு இருந்து தான் மனசு அவ்வளோ கஷ்டப்படுது. தான் அம்மாவாக போகிறோம், ஒரு அப்பாவாக போகிறோம், இதை சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசாசியாக எடுத்துன்னு வந்த விஷயத்தை ஒரு புருஷன்கிட்ட சொல்ல விடாமல் பண்ணுறாரு டைரக்டர் சார். தயவு செய்து வெண்ணிலாவுக்கு தான் எல்லா ஞாபகம் வந்துடுது இல்லை, இதோட வெண்ணிலா கேரக்டரை க்ளோஸ் பண்ணுங்கள். ஆனால் விஜய் சொல்ல வரும்போது தான் அவளுக்கு எப்போ பாரு மழக்கம் வந்துடும். இந்த இடத்துல புரிய வைப்பாரா இல்லையான்னு தெரியல. அடுத்ததாக பீச்சில் ஷூட்டிங் நடந்துருக்குது. அந்த இடத்துலையாவது வெண்ணிலாவை கூட்டிக்கின்னு போகாமல் காவேரி கூட்டிக்கின்னு என்ன நடந்ததுன்னு கேட்க சொல்லுங்கள். அவள் ஃபோனில் இருந்து மனசு ரொம்ப கஷ்டப்படுறா. ஒரு கன்சீவாக இருக்கிற பொண்ணு அப்பா அம்மாண்ட கூட சொல்லாமல், அக்கா தங்கச்சிங்களாண்ட கூட சொல்லாமல் புருஷனாண்ட முன் வரா. இவ்வளோ பிரச்சனையிலே சொல்ல முன் வரான்றது பெரிய விஷயம். அதையும் கட்படுத்தி இது போல் கொண்டுக்கின்னு வந்துட்டாரு. தாத்தா பாட்டின்னு சொல்கிறாங்க, எல்லாரும் புரிஞ்சுக்கினாங்க. இப்போ சாரதா புரிஞ்சுக்கினான்னா கண்டிப்பாக காவேரியை கூட அனுப்புவா. ஆனால் இந்த வெண்ணிலா விஷயம் அவள் காவேரி மனசை கஷ்டப்படுத்தும். என்ன செய்வதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சீக்கிரம் வெண்ணிலாவுக்கு புரிய வச்சு வெண்ணிலாவை வீட்டை விட்டு அனுப்புறத பாரு விஜய். நீ அப்பாவாக போகிற அந்த சந்தோஷத்தை எங்களுக்கு முழுசாக கொடு. அந்த சந்தோஷத்தை ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா விஜய் காவேரியும் அனுபவிக்கணும், வீக் ஆஃப் ஃபேன்ஸுங்களும் அனுபவிக்கணும். அதை விட்டுட்டு வெண்ணிலாவை மறுபடியும் கொண்டு வராதிங்க டைரக்டர் சார். கொஞ்சம் தயவு செய்து அவங்க கேரக்டரை நீக்க பாருங்கள். அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்கலாம். பாய் பாய்.